ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஏராளமானோர் சொந்த ஊரை நோக்கி கடந்த 2 நாட்களாக படையெடுத்ததால் இன்று சென்னை மாநகரில் வழக்கத்தை விட போக்குவரத்து நெரிசல் குறைந்து காணப்படுகிறது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் தாய்மானவன். இப்போலேருந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது உச்சக்கட்டத்தில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த 2 நாட்களாகவே சொந்த ஊர் நோக்கி படையெடுத்திருக்கிறாங்க சென்னையில் வசிக்கக்கூடியவங்க தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுக்கு. இன்னைக்கு சென்னையுடைய நிலவரம் எப்படியாக இருக்குது போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி சாலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? தீபாவளி பண்டிகையொட்டி ஏராளமானோர் சொந்த ஊரை நோக்கி கடந்த 2 நாட்களாக படையெடுத்ததால இன்று சென்னை மாநகர்ல வழக்கத்தை விட தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது குறைந்து காணப்படுகிறது. பிரதானமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையுடைய தற்போதைய நிலையை நாம் பார்த்து வருகிறோம். இது நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவியது. குரோம்பேட்டையில் தொடங்கி குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்கலத்தூருக்கு அடுத்தபடியாக வண்டலூர், கிளாம்பாக்கத்துக்கு அடுத்தபடியாக ஊரப்பாக்கம் என வழி நெடுகிலுமே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இருந்தது. சாலைகள்ல பேருந்துகள் ஆகட்டும், அதே போல் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால நேற்றைய தினம் பார்க்க முடிந்தது. ஆனால் தற்போது இதன் நிலை என்பது வழக்கமான நாட்களை காட்டிலும் குறைவான அளவான போக்குவரத்து நெரிசலை காணப்படுகிறது. சிக்னல்கள் எங்கெல்லாம் சிவப்பு நிறத்துல எரிகிறதோ அந்த இடத்துல மட்டும்தான் வாகனங்கள் சிறிது நேரம் நின்று செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மற்றபடி போக்குவரத்து வழக்கம் போல் இயக்கப்படுகிறது. ஆங்காங்கே கடை வீதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் சென்னை வாசிகள் தற்போது தங்களுடைய இறுதிக்கட்ட தீபாவளி பர்ச்சேஸை மேற்கொண்டு வருவதால ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக குரோம்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் கடை வீதிகள் நிறையாக இருப்பதனால அந்த இடத்துல சற்று போக்குவரத்து நெரிசல் இருந்தது. ஆனால் காவல்துறை தொடர்ச்சியா அதுக்கான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு அந்த வாகனங்களை ஒரு சேர வழி அனுப்பக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்பட்ட 7500க்கும் மேற்பட்ட பேருந்துகள்ல இதுவரைக்கும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ரயில்கள் சராசரியாக நாளொன்றுக்கு 3.15 லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டதுல இதுவரைக்கும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊரை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இவை தவிர 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள், ஆம்னி பேருந்துகள் என சென்னையிலிருந்து தோராயமாக இதுவரைக்கும் 17 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டிருக்கலாம் அப்படின்ற தகவல் என்பது இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். சென்னைக்குள்ள இப்ப போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இல்லை. குறிப்பா தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோன்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள், விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்குது. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் என்பது குறைவாக இருக்கிறது. காரணம் வாகனங்கள் குறைந்திருக்கிறது. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.